குப்புற விழுறதுக்கு நம்ம வந்து ஒரு கால் ஏதாவது ஒரு கால் பேபி ஸ்ட்ரைட்டா படுத்திருக்கும் போது லெஃப்ட் லெக்கையோ இல்ல ரைட் லெக்கையோ ஏதாவது ஒண்ணு தூக்கி என் பேபி வந்து இன்னும் 6 months தாண்டிட்டாங்க இன்னும் குப்புறையே விழல அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குழந்தை இன்னும் எந்திரிச்சு உட்காரவே இல்ல, அவங்க இன்னும் குப்புற விழவே இல்ல, அதுக்கப்புறம் அவங்க இன்னும் எதையாவது பிடிச்சு எந்திரிக்கவே இல்ல, நடக்கவே இல்ல அப்படின்ற மாதிரியான கவலைகளோட இருக்கீங்களா? அது எல்லாத்துக்கான விடையும் அது எதனால நடக்குது அப்படின்ற ரீசனும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். சோ இது வரைக்கும் உமன் செட்டில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். என் பேபி வந்து 4 months 5 monthsல இருக்காங்க, ஆனா இன்னும் குப்புறையே விழல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாதீங்க. ஆக்சுவலா குழந்தை வந்து தலை நின்னதுக்கு அப்புறமா தான் குப்புற விழுவாங்க. தலை நின்னதுக்கு அப்புறமா தான் எழுந்திரிச்சு உட்காருவாங்க. சோ எழுந்திரிச்சு உட்காரவே இல்ல, என் பேபி இன்னும் 4th month 5th monthல இருக்காங்க அப்படின்னா குழந்தை எந்திரிச்சு உட்கார்றதுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்றேன். பேபி வந்து கீழே விடணும். நம்ம எப்பவுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் few months ஃபர்ஸ்ட் 0 to 3 monthsல என்ன பண்ணுவோம்னா நேராவே பிடிச்சே வச்சிருந்திருப்போம். நம்ம கையிலேயே ஹோல்ட் பண்ணி பேபி இப்படி நேரா படுக்க வச்சிருந்திருப்போம். ஏதாவது ஒரு பேபி பெட்ல அந்த மாதிரியே வச்சு பழக்கப்படுத்தினால பேபிக்கு வந்து அந்த எந்திரிச்சு உட்காரணும் அப்படின்ற இது தோணாமே இருக்கலாம். சோ அதனால நம்ம என்ன பண்ணணும், தனியாவே அவங்க கீழே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சர்ஃபேஸ்ல விடணும். ஒரு தரையில ஒரு பாய் விரிச்சோ இல்ல பெட்லயோ விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டாய்ஸ் எல்லாம் வந்து அவங்களா எட்டி எடுக்கிற மாதிரி பிளேசஸ்ல நீங்க வைக்கணும். அவங்க கண்ணு படுற மாதிரி பேபி வந்து அதை பார்த்தா ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. சோ அந்த மாதிரி ஒரு டாயை நீங்க வைக்கும் போது அதை எடுத்து கிராப் பண்ண ட்ரை பண்ணும்போது எந்திரிப்பாங்க. இது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் பிளேசிங் ஆன் யுவர் லேப். 4th month வந்துட்டாங்க அப்படின்ற டைம்ல நீங்க வந்து லேப்ல உட்கார வச்சுக்கலாம். அழகா வந்து உங்க மடி மேல உட்கார வச்சு நீங்க வயத்து மேல சாச்சு அப்படி உட்கார வச்சிருந்தீங்கன்னா அந்த பேக் சப்போர்ட்ல பேபி வந்து உட்கார்ந்துருப்பாங்க. சோ அதுவே அவங்க பழக்கமாயி அவங்களே உட்கார்றதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அடுத்த மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்லோஸ் அடுக்கி வைக்கிறது. அவங்க முதுகுக்கு பின்னாடி நீங்க அழகா வந்து பில்லோஸ் அடுக்கி வச்சா அது மேல நீங்க சாச்சு உட்கார வைக்கலாம். நீங்க சாச்சு உட்கார வச்சாலும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நீங்க வந்து அந்த சைடும் கூட ஒரு பில்லோ மாதிரி வச்சு அழகா பெட்ல இந்த மாதிரி எங்கேயாவது வச்சிருங்க. சோ இப்படி வச்சா பேபி வந்து சீக்கிரமா முதுகுக்கு பேக் சப்போர்ட்டும் கிடைச்சு அந்த பேக் போனுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்த்தும் வரும். அந்த மாதிரி பண்ணி அவங்க உட்கார்ந்துருவாங்க. ஏன் குழந்தை உட்காரவே இல்லை அப்படின்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒண்ணு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம வந்து கையிலேயே வச்சிருக்கிறது. இன்னொன்னு வந்து கால்சியம் குறைபாடு கூட ஒரு காரணமா இருக்கலாம். தாய்ப்பால்ல இருந்து பேபிக்கு போற ஃபீட்ல கால்சியம் கொஞ்சம் கம்மியா இருக்குமோ என்னமோ. கால்சியம் அதிகப்படுத்துற மாதிரியான சாப்பாடுகள்லாம் நிறைய சாப்பிட்டுக்கோங்க. நீங்க வந்து நட்ஸ் எடுத்துக்கிறது, கால்சியம் டேப்லெட் டாக்டர் எழுதி கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க அதை கூட இன்டேக்கா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நீங்க எடுத்துக்கும் போது பேபிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உடம்புல வந்து கால்சியம் போய் சேர்ந்துடும். அடுத்து குப்புற விழவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நம்ம பேபி என்ன பண்ணாலும் நமக்கு வந்து எப்போ பண்ணுவாங்க இந்த மந்த் வந்துட்டாங்க, இந்த மந்த்ல இந்த மாதிரி ப்ராக்ரஸ் எல்லாம் இருக்கணுமே, இன்னும் பண்ணலேன்ற ஒரு ஏக்கம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். சோ அது வந்து பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சோ அதை வந்து இன்னைக்கே பண்ண வச்சிடலாம். சோ குப்புற விழுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேபிக்கு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைசஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்ப நேராவே படுத்துட்டு இருக்காங்க, நேராவே படுத்துதான் பிடிச்சு டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாடிட்டே இருக்காங்க அப்படின் போது அவங்க கையில பிடிச்சு விளையாடுறாங்கல்ல, அந்த டாயை நீங்க பேபியோட லெஃப்ட் சைட்லயோ இல்ல ரைட் சைட்ல ஏதாவது ஒரு சைட்ல நீங்க பிளேஸ் பண்ணிடணும். பிளேஸ் பண்ணிட்டு அதை ஃபர்ஸ்ட் நீங்க மேல கண்ணு கிட்ட காட்டுங்க. அழகா காட்டிட்டு அப்படியே எடுத்துட்டு போய் நீங்க ரைட் சைட்ல வைங்க. அப்ப அவங்க கண்ணும் வந்து அந்த சைட் போகும், இந்த சைட் போயிருச்சா என்னோட டாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அவங்க திரும்பி இப்படி பார்ப்பாங்க. சோ திரும்பி பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து ஓகே அந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடிக்கு ஆட்டோமேட்டிக்கா ரீடாக்ஷன் ஆகும். சோ இந்த மாதிரி நம்ம ஒரு 3 to 4 times பண்ணிட்டே இருக்கணும். அந்த பக்கமும் இந்த பக்கமும் ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது லைட்டா டில்ட் ஆகும். உடனே டக்குன்னு படுத்துற மாட்டாங்க. சோ லைட்டா டில்ட் ஆகும். இது வந்து நம்ம ரெகுலர் பிராக்டிஸா பண்ணிட்டே இருக்கும்போது பேபி திரும்புறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி சர்ஃபேஸ், சோ அவங்களுக்கு ஈஸியா திரும்புறதுக்கு ஒரு சர்ஃபேஸா இருக்கணும். இப்போ பெட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா திரும்பிடலாம். இப்போ தரையில பிளெயின் தர அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ இந்த மாதிரி ஈஸியா அவங்களோட கிராவிட்டி இல்லாம பாடி ஈஸியா தூக்கி புஷ் பண்ணி அந்த பக்கம் போடுறதுக்கு ஈஸியான ஒரு சர்ஃபேஸா நீங்க பாத்துக்கணும். ஆனா அதுமே நம்ம வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லயே அவங்க குப்புற விழணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சில குழந்தைங்க வந்து 6-7 மாசம் வரைக்கும் கூட குப்புற விழாம எல்லாம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க குப்புற விழுவாங்க. சில குழந்தைங்க வந்து எழுந்திரிச்சு உட்காராமலே குப்புற மட்டும் விழுந்துட்டே அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு உட்காந்து அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கிறாங்க. சோ ஒரு பேபிஸ்க்கும் வேரி ஆகும். ஒரு பேபி சில ப்ரோக்ரஸ் பண்ணுவாங்க, சில பேபி சில ஸ்டெப்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. சோ நம்ம பேபி வந்து நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. சோ நம்ம என்ன ப்ரோக்ரஸ் பண்றோமோ அதுதான் அவங்களும் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மெத்தட் குப்புற விழுறதுக்கு நம்ம வந்து ஒரு கால் ஏதாவது ஒரு கால் பேபி ஸ்ட்ரைட்டா படுத்திருக்கும் போது லெஃப்ட் லெக்கையோ இல்ல ரைட் லெக்கையோ ஏதாவது ஒண்ணு தூக்கி
அதை வந்து மேலாக்குள்ள பிடிச்சிட்டு முதுக வந்து நல்லா அழுத்தி பிடிச்சுக்கோங்க. பிடிச்சிட்டு லைட்டா இப்படி டில்ட் பண்ணி பேபியை குப்புற போடுங்க நீங்களே. சோ குப்புற போடும்போது மெயினா நோஸ்ல கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். சோ நோஸ்ல வந்து எந்த விதமான மூச்சு திணறல் அந்த மாதிரி எல்லாம் ஏற்படாத மாதிரி ஒரு பில்லோ மாதிரி வச்சு நீங்க குப்புற படுக்க வைக்கலாம். சோ இந்த மாதிரி குப்புற படுக்க வைக்கும் போது நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் அந்த மாதிரி பண்ணிட்டே டெய்லி பண்ணிட்டே இருக்கும்போது நாலாவது வாட்டி ஓகே நம்ம இந்த மாதிரி படுக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு பேபியே படுத்துருவாங்க. சோ இதுதான் வந்து குப்புற படுத்து வைக்கிறதுக்கான டெக்னிக்ஸ். நீங்க ட்ரை பண்ணலாம். இது வந்து நீங்க ஒரு 4-5 months அந்த மாதிரி தாண்டினதுக்கு அப்புறமா நீங்க வந்து குப்புற விழ ட்ரை பண்ணுங்க. சில பேபிஸ் 4th monthலயே குப்புற விழுந்துருவாங்க. என் பேபி வந்து இன்னும் 6 months தாண்டிட்டாங்க இன்னும் குப்புறையே விழல அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்போ நம்ம டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்றத நான் லாஸ்ட்ல உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் எப்படி வந்து பேபியை நிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேபியை நிக்க வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு 2 டெக்னிக் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேபி வந்து படிக்கட்டு மாதிரி இருக்கிற ஏரியாஸ் கிட்ட நீங்க கூட்டிட்டு போயிடணும். ஆனா ரொம்ப ஹைட்டான படிக்கட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு 1 step மாதிரி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பேபியோட ஃபேவரட் டாய்ஸ் வச்சிருங்க. இப்போ உங்க குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல நீங்க உட்கார வச்சுட்டு நீங்க வந்து தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க. சோ ஃபேவரட்டான டாய்ஸ் வச்சிருங்க. சோ ஃபர்ஸ்ட் படிக்கட்டுல இருக்கிற டாயை பேபி வந்து உட்கார்ந்தே எடுத்துருவாங்க. அடுத்த படிக்கட்டுல இருக்கிற டாய் கண்டிப்பா ஏறி தான் எடுக்கணும். சோ பேபி என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியாவது எட்டி பிடிக்கிறதுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுவாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் அம்மாவும் நம்ம பக்கத்துல இல்ல, யாரும் இல்ல, நம்ம ஈஸியா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா ட்ரை பண்ணி அதை வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ரீச் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கே தெரியாம அவங்க முட்டி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருந்தா எப்படியாவது அதை பிடிச்சு கிராப் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணும்போது நம்ம கீழே வந்து ஏதாவது ஒரு மேட் அந்த மாதிரி ஏதாவது விரிச்சிடணும். ஏன்னா பேபி வந்து கண்டிப்பா விழுவாங்க. ஒரு 4-5 வாட்டி விழுந்து அதுக்கப்புறமா தான் அவங்களால எந்திரிச்சே நிக்க முடியும். சோ கீழே நல்லா மேட் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருந்தோம்னா அவங்களுக்கு அடிப்படாம இருக்கும். சோ இது ஒரு டெக்னிக். நெக்ஸ்ட் டெக்னிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேபியை வந்து நம்மளே பிடிச்சு நிப்பாட்டுறது. சோ இப்படி பிடிச்சு நிப்பாட்டும் போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா வந்து நான் அப்படியே சும்மா கையை மட்டுமே பிடிச்சு நிப்பாட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் காலெல்லாம். சோ நம்ம வந்து பாடியோட உடம்போட சேர்த்து ஒட்டி நம்ம உடம்போட அணைச்சிக்கிட்டு அப்படி வேணா நிப்பாட்டி வைக்கலாம். சோ இதுவும் ஒரு டெக்னிக். அப்படி நிப்பாட்டி வச்சு பழக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க நின்றுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டெக்னிக் தான் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. என் பேபியுமே இப்போ வந்து ஏதாவது கிராப் பண்ணி பிடிச்சு அப்படி நின்று அப்புறம் பொத்துன்னு விழுந்துருவாரு. சோ இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்றாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது பேபியை நடக்க வைக்கிறது. என் பேபி நின்னுட்டாங்க ஆனா நடக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க அழகா நடக்க வைக்கலாம். நடக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி தான் நம்ம முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி டாய்ஸ் வச்சிடணும். சோ அவங்க ஊந்து போகும்போது கிரால் பண்ணி போகும்போது எப்படி முன்னாடி டாய்ஸ் இருந்ததோ அதே மாதிரி இதுக்கும் முன்னாடி இருக்கும்போது 4 கால்ல நடக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, 2 கையும் ஊனியும் காலையும் ஊனி அப்படி நடந்து அப்புறமா நேரா நடந்து அப்படி எடுத்துருவாங்க. சோ அந்த மாதிரி நீங்க நடக்க வைக்க ட்ரை பண்ணலாம். பிடிச்சோம் நீங்க நடக்க வைக்க ட்ரை பண்ணலாம். ஆனா வாக்கர் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் வாக்கர் யூஸ் பண்ணா கால் அகண்டு போயிருது அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க வாக்கர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரேர் கேசஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஊந்து போறதுக்கு கிரால் பண்றதுக்கு நான் எப்படி வைக்கிறது அப்படின்னு முன்னாடி வந்து அவங்க முன்னாடி டாய்ஸா வைக்கணும். டாய்ஸா வைக்கும் போது சில குழந்தைங்க வந்து இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் போவாங்கல்ல அந்த மாதிரி ஊந்து போவாங்க. சில குழந்தைங்க வந்து அவங்க பயத்தையும் தூக்கி முட்டி போட்டு அழகா கிரால் பண்ணி போவாங்க. இது வந்து ஒரு 6 to 7 months அந்த ரேஞ்சில 7-8 months எல்லாம் கூட பண்ணுவாங்க. சில குழந்தைங்க 1 வயசு வரைக்கும் கூட கிரால் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபாஸ்டா கிரால் பண்ணி போவாங்க. இதுவுமே வந்து டைம் ஆனாலும் கண்டிப்பா பேபி பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற பேபிஸ்க்குலாம் டாய்ஸே பிடிக்கிறது இல்ல, ரிமோட், பேட்டரி, செல்போன் இதெல்லாம் தான் பிடிக்குது. சோ அதெல்லாம் முன்னாடி வைங்க. சோ ஊந்து போய் டக்குன்னு எடுத்துட்டு அப்படியே போயிருவாங்க. பேபிக்கு வந்து என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம், டாக்டரை ரீச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பேபி 8 months தாண்டிட்டாங்க ஆனா படுத்தே இருக்காங்க, எந்திரிச்சே உட்காரல அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா டாக்டரை ரீச் பண்ணணும், செக் பண்ணணும். அவங்களோட கால்சியம் குறைபாடா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்து அதை சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி 8 months தாண்டின பேபியா இருக்காங்க, குப்பரையே விழல அப்படின்னாலும் நம்ம வந்து டாக்டரை செக் பண்ணணும். இப்போ வந்து உங்க பேபி 11-12 monthsல இருக்காங்க ஆனாலும் பேபி வந்து ஒரு கையில இருந்து இன்னொரு கை டாய்ஸ் மாத்துறது கிடையாது. பேபி வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் எதுவுமே கொடுக்கறது இல்ல, சிரிக்கிறது இல்ல, பேச ட்ரை பண்ணல, சிரிக்கல, எதுவுமே ரியாக்ஷன்ஸ் இல்லாம இருக்காங்கனாலும் நம்ம டாக்டரை ரீச் பண்ணணும். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. அண்ட் பேபி வந்து நடக்கவே மாட்டாங்க, ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னா மட்டும் நம்ம டாக்டரை ரீச் பண்ணா போதும். ஒரு 1 or 2 months டிலே ஆனா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஒரு வேலை சின்ன வயசுல ஸ்லோவா எல்லாம் பண்ணோமோ என்னவோ அதனால நம்ம பேபியும் கொஞ்சம் ஸ்லோவா பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு பேபியும் ஒரு மாதிரி, ஈச் பேபிஸ் ஆர் டிஃபரெண்ட்.
ஸோ அதனால நம்ம எதை பத்தியுமே வரி பண்ண வேணாம். நம்ம பேபியோட நம்ம ஜாலியா டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்க கண்டிப்பா சீக்கிரமா நடந்துருவாங்க. சில பேபிஸ் 2 வயசுக்கு மேலதான் நடக்கவே செய்றாங்க. ஸோ அதனால நம்ம அந்த மாதிரி எல்லாம் வரி பண்ணிக்க வேணாம். எல்லா பேபிஸும் கண்டிப்பா நடப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உமன்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.